யாரும் என் நம்பர் கொடுத்து பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் புரியுது. ம். ஏங்க, நான் தான் முரட்டு சிங்கிள். யாரு பிராங்க் பண்ணாலும் நம்பிடுவேன். நீங்க எப்படி நம்புனீங்க? ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு சிங்கிள் சிங்காரி தான். ஓ, ஹாய், என்னோட பேர் ரியா. என் வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா, வாழ்க்கைக்கும் சம்பளத்துக்கும் நடுவுல கஷ்டப்படுற ஒரு போர் அடிக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என் லைஃப்ல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இருக்காது. காலையில எந்திரிக்கணும், ரெடி ஆகணும், ஆஃபீஸ் போகணும், வேலை செய்யணும், வீட்டுக்கு வரணும், மறுபடியும் காலையில எந்திரிக்கணும், ரெடி ஆகணும், ஆஃபீஸ் போகணும், வேலை செய்யணும், வீட்டுக்கு வரணும். எனக்கு அப்பப்ப தோணும் நான் ஏதோ லூப்ல மாட்டிக்கிட்டேனோன்னு. அதுவும் இல்லாம எப்பவுமே தனியா இருக்க எனக்கு இந்த தனிமையே துணையாகி என்னை இன்னும் தனிமையாக்கிருச்சு. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற மனுஷங்க நமக்கு எதுக்கு? அதனாலதான் நான் எங்க போனாலும் தனியாவே போவேன், தனியாவே சாப்பிடுவேன், தனியாவே இருப்பேன். வாழ்க்கை எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு தெரியாத நேரத்துல தான் எங்க அம்மா எனக்கு கால் பண்ணி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதே டைம்ல நீங்களும் கால் பண்ணி பேசவே, நீங்க தான் அந்த பையன், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நைஸ். அதான் இப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. இல்ல, எனக்கு புரியல. உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்து அவாய்ட் பண்ணணும்னு தோணுதா? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். என் கூட யாருமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. திடீர்னு பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கும் அப்படிதான். எல்லாரும் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்டா தான் பார்ப்பாங்க. அதனாலேயே நான் எங்க போனாலும் தனியாவே போவேன், தனியாவே சாப்பிடுவேன். தனியாவே இருப்பேன். நம்ம நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் ஒரே ஒரே மாதிரி மாதிரி தான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐ எம் ரியா. என்ன ஏதோ உங்ககிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கி ஏமாத்துன மாதிரி அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. என் நேம் சொல்லி உங்களை பிராங்க் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையாவே என்னோட ஒரிஜினல் நேம் ரியா தான். இப்ப கை கொடுக்கலாமே? ம்.